பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க தேவ ஜனங்களே? ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. இன்றைய தேவ வாக்கு தேவ சங்கீதம் 124 சங்கீதம் 1-8 வசனத்தில் முக்கியப்படுத்துகிற வசனம், எனக்கு பிடித்த வசனம் 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, நாம் சுருக்கமாக இந்த சங்கீதம் 1-8 பார்க்குமானால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எதிரிகளிடத்தில் காப்பாற்றி அதன் நிமித்தமாய் அவர்கள் காப்பாற்றினதை புகழ்ந்து பாடுகிறார். ஆண்டவருடைய உதவியை நாடுகிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷர் எனக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால். ஆம் தேவன் ஜனங்களே, 1-5 வரை வசனங்களில் மக்களின் எதிரிகளின் தாக்குதலிருந்து தப்பி விவரிக்கிற வசனமாய், ஆண்டவர் இல்லாவிட்டார் அவர்கள் எதிரிகள் அவர்களை வீழ்வார்கள் என்று சொல்லுகிறது. ஆம் தேவ ஜனங்களே, சத்ரு நம்மை விழ பார்க்கிறான், நாம் கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் நம்மை விழுங்க பார்ப்பான். தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய உதவியை நாம் கர்த்தரோடு கூட காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 124 சங்கீதத்தில் 6-7 வசனங்களில் ஆண்டவர் உதவியாளராகவும் பாதுகாப்பலாகவும் அவர் தாமே நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியுள்ள சங்கீதமாக 8ஆம் சங்கீதம். வானத்தையும் பூமியும் படைத்த சகாயம் உள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம், நமக்கு உத்தாசை வரும் பர்வதம் அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே நீங்களே எங்களுக்கு அடைக்கலம் அப்பா, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் ஏசப்பா, எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு நீங்கள் தான் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு பாதுகாப்பு நீங்கள் தான் ஏசப்பா என்று ஜெபிக்கலாமா தேவ பிள்ளைகளே? இந்த நாட்களில் விசேஷமாக இந்த வாரத்தில் நாம் அதிகமாக தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே நடக்கிற ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே 12 hours prayer, 7 hours prayer, 48 hours prayer, 24 hours prayer எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் தேசத்தில் பட்சமாக இருங்கப்பா. எங்களை விரோதிக்கிறவர்கள் யார் ஆண்டவரே? உங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தேசம் கர்த்தரை அறியட்டும் ஆண்டவரே. எங்கள் வீடுகள் கர்த்தரை அறியட்டும் சுவாமி. எங்கள் வாலிப பிள்ளைகள் கர்த்தரை அறியட்டும். எங்கள் இந்திய தேசம் கர்த்தரை அறியட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் பக்கத்தில் இருங்கப்பா, எப்போதும் இருங்க சுவாமி. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேவ ஜனங்களே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோமாக. ஆமேன்.